வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கும் சோறும் உணவும் சோறு இது ரெண்டும் ஒன்று தான். இது சொல்வதற்கே பிரிவினை உண்டு. ஞானத்துக்கு பல கோடி பிரிவினை உண்டு. குரு தொட்டு காட்டாமல் ஞானம் எனும் பொருள் வளர்வதற்கான ஒரு சூட்சமம் இல்லை. குரு தீட்சை பெற்றால் மட்டுமே ஞானம் பிரகாசமாக வளரும். அப்படி ஞானம் வந்துவிட்டால் அது நிரந்தரமாக ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும். அவன் தவத்தில் சிறந்தவனாகவும், வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அவன் மண்ணுக்குள் வைத்து மூடி வைத்தாலும் அவனுடைய எனர்ஜி அதுதான் சுத்த எனர்ஜி வேண்டும். அந்த சுத்த உணர்ச்சி யாருக்கு அகப்பட்டு கண்டினியூட்டியாக கிடைக்கிறதோ அவனே பெரிய ஞான பவான். ஞானத்தில் சிறந்தவனே எனர்ஜி. அவன் மண்ணுக்குள் வைத்து வழிபட்டாலும் அந்த எனர்ஜியாகப்பட்டது எல்லாருக்கும் பயனடைய வேண்டும், பயன்பெற வேண்டும். எல்லா மக்களும் இன்பற்று வாழ வேண்டும். சர்க்குரு வடபழனி பரஞ்சோதி பாபா சர்வமங்கல திருவடி சரணம். ஐயாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. நான் முயற்சி என்பது நம்ம தினந்தோறும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிச்சிருவோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பரஞ்சோதி பாபாட்ட வேண்டிக்கிறேன். நானும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும். குருவே சரணம்.